நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அதாவது 11/2/2023 ஆஃப்டர்நூன் செக்ஷனில் நடந்த சைக்காலஜி கொஸ்டின் அது பார்க்க போகிறோம். சரியா, அதாவது டிஎன் டெட் எக்ஸாமில் நடந்த சைக்காலஜி மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஊக்குவித்தல் என்பது மனிதருள் இருக்கும் காரணிகளை நிலைநிறுத்தும் செயல்பாட்டை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறியவர். அவர் பேர் கில்பர்ட். சரியா, ஊக்குவித்தல் என்பது மனிதருள் இருக்கும் காரணிகளை நிலைநிறுத்த செயல்பாட்டை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறியவர் கில்பர்ட். இன்றைய மன உளவியல் தனக்குள் உணர்த்துவதாவது நடத்தைக்கான அறிவியல் பூர்வமான புலன் விசாரணையாகும் என கூறியவர் என்எல் மன். ஒரு புலனுக்குரிய உள்ளீடு அல்லது அந்த தகவல் ஏற்பாடு செய்தல் மற்றும் விளக்குதலுக்குரிய பொருள் நிறைந்த முன் அனுபவத்திற்கான செயல்முறையானது ஆப்ஷன் பி புலன் அறிதல். சரியா, அதாவது இந்த புலன் அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய இரண்டின் விளைவாக நுண்ணறிவு இருக்கிறது, மரபு மற்றும் சூழ்நிலை. அடுத்த கொஸ்டின், ஊக்குவித்தல் நடத்தைக்கு முதன்மை காரணியாக டேஸின் பங்கு குறித்து P.F. ஸ்கின்னர் அழுத்தமாக கூறுகிறார். வலுவூட்டுதல். சரியா, ஊக்குவித்தல் நடத்தைக்கு முதன்மை காரணியாக வலுவூட்டுதலின் பங்கு குறித்து P.F. ஸ்கின்னர் அழுத்தமாக கூறியுள்ளார். அடுத்த கொஸ்டின், காக்னேயின் கற்றல் மாதிரியின் மற்றொரு பெயர். காக்னேயின் கற்றல் மாதிரியின் மற்றொரு பெயர் த குமுலேட்டிவ் மாடல். அதாவது தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா தொகுப்பு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஊக்குவித்தல் செயல்முறையின் கூறுகளில் சரியான தொடர்புகளை தேர்வு செய்க. ஊக்குவித்தல் செயல்முறையின் கூறுகளில் சரியான தொடர்புகளை தேர்வு செய்க. அதாவது இது ஆர்டர் வைஸாக இருக்கணும். ஊக்கி, நடத்தை, இலக்கு மற்றும் பின்னூட்டம். சரியா, ஊக்கி, அடுத்தது நடத்தை, அதுக்கு அடுத்தது இலக்கு, அதுக்கு அடுத்தது அந்த பின்னூட்டம் அப்படின்றது வரணும். அடுத்த கொஸ்டின், 8வது கொஸ்டின், டேஸ் சொல்லானது நடத்தை மற்றும் மனக்கட்டமைப்பினை குறிக்க பயன்பெறும். டேஸ் சொல்லானது நடத்தை மற்றும் மனக்கட்டமைப்பினை குறிக்க பயன்பெறும். அமைப்பு முறை. அடுத்து 9வது கொஸ்டின், குளவி பருவத்தின் ஏதாவது ஒரு சிறப்பு பண்பை கண்டுபிடிக்கவும். சுயநலம். குளவி பருவத்தின் ஏதாவது ஒரு சிறப்பு பண்பை கண்டுபிடிக்கவும். சுயநலம். அடுத்தது 10வது கொஸ்டின், எந்த நிலையில் மனவெழுச்சிகளுக்கான பயிற்சி மற்றும் முறையான மனவெழுச்சி ஆற்றலை வரிசைப்படுத்துதல் போன்றவை மிகவும் தேவைப்படுகிறது. அதாவது அடலசன்ஸ் பீரியடில் தான் அது தேவைப்படும். அடலசன்ஸ் பீரியட் அப்படின்னா அந்த குமரப்பருவம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அடலசன். எந்த நிலையில் மனவெழுச்சிக்கான பயிற்சி மற்றும் முறையான மனவெழுச்சி ஆற்றலை வரிசைப்படுத்துதல் போன்றவை மிகவும் தேவைப்படும் அப்படின்னா அது எந்த பருவம் அப்படின்னா இந்த குமரப்பருவத்தில் தேவைப்படும். அடுத்தது, மற்றொருவரின் சொத்தை வலுக்கட்டாயமாக உடைமையாக்குபவர் அல்லது சேதம் விளைப்பவர் மற்றும் சமூக விரோத செயல்களில் 18 வயதுக்கு கீழே ஈடுபவர் டேஸ் என்று கருதப்படுவார். சிறார் குற்றவாளிகள். சரியா, சிறார் குற்றவாளிகள் 18 வயசுக்கு கீழே அவங்க சட்ட விரோதமான செயல்கள் செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள சிறார் குற்றவாளிகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டேஸ் மனமுறிவுக்கான காரணம் அல்ல. பொருத்தமான பதில். டேஸ் மனமுறிவுக்கான காரணம் அல்ல. பொருத்தமான பதில், மனமுறிவுக்கான காரணம் அல்ல. ஆக்கத்திறனுக்கான உளப்பகுப்பாய்வு கோட்டினை முன்மொழிந்தவர் பிராய்டு, சிக்மண்ட் ஃப்ராய்டு. சரியா, ஆக்கத்திறனுக்கான உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டினை முன்மொழிந்தவர். அதாவது உளப்பகுப்பாய்வு அப்படின்னாலே சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். அடுத்தது, ரோஜர்கின் மைதட ஆளுமை சோதனையில் 10 மைதடவிய அட்டைகளை பயன்படுத்தினார். சரியா, ரோஜர்கின் மைதட ஆளுமை சோதனையில் 10 மைதடவிய அட்டைகளை பயன்படுத்தினார். அடுத்து 15வது கொஸ்டின், நுண்ணறிவின் இணக்கத்திற்கான திறமை என்பது புதிய சிக்கல்களை தீர்க்க பொதுவான மனத்திறன். சரியா, நுண்ணறிவின் இணக்கத்திற்கான திறமை என்பது புதிய சிக்கல்களை தீர்க்க பொதுவான மனத்திறன். அடுத்த கொஸ்டின், டேஸ் என்பது புலன்சார் அனுபவத்திற்கு அர்த்தம் அளிப்பது. அதாவது புலன்சார் அப்படின்னு வந்துட்டாலே புலன் காட்சி தான். புலன்சார், புலன்காட்சி. புலன்காட்சி என்பது புலன்சார் அனுபவத்திற்கு அர்த்தம் அளிப்பது. அடுத்தது, உடன் தீர்வு நரம்பு தூண்டுதல் ஏற்படுத்தும் விளைவு. இதய துடிப்பு அதிகரித்தல். சரியா, உடன் தீர்வு நரம்பு தூண்டுதல் ஏற்படுத்தும் விளைவு இதய துடிப்பு அதிகரித்தல். அடுத்தது, போலச் செய்து கற்றலுள்ள பின்வரும் படிநிலைகளை சரியான தொடர் வரிசை சிரமத்தை தேர்ந்தெடுக்கவும்.
அதாவது இது எப்படின்னா பெறுதல், செயல்படுத்துதல், விளைவுகள், கடைசியாக தக்க வைத்தல். இது ஆர்டர் வைஸாக நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எது வரும்னா பெறுதல், அடுத்தது எது வரணும் அப்படின்னா தக்க வைத்தல், அதுக்கு அடுத்தது செயல்படுத்துதல், அடுத்தது விளைவுகள். இந்த ஆர்டர் வைஸில் வரணும். அதாவது போலச் செய்து கற்றல் உள்ள பின்வரும் படிகளை சரியான தொடர் வரிசை கிரமத்தை தேர்ந்தெடுத்தல். அப்படின்னா ஃபஸ்ட்டு எது வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பெறுதல் வரணும், அடுத்தது 2வது தக்க வைத்தல், 3வது செயல்படுத்துதல், 4வது தான் விளைவுகள். சரியா? அடுத்த கொஸ்டின் 19. கல்வி உளவியலின் இயல்பானது டேஸ் ஆகும். அறிவியல் சார்ந்தது. கல்வி உளவியலின் இயல்பானது அறிவியல் சார்ந்தது ஆகும். அடுத்து 20வது கொஸ்டின். ஒரு குழுவினரின் தொடர்பானது ஒருவருக்கொருவர் உதவுதலை விட போட்டிக்குரியது ஆகும் என்று கூறியவர் PH லாம்டில்ஸ். PH லாம்டில்ஸ். 21வது கொஸ்டின். கற்பனை திறன் டேஸ் பருவத்தில் அதிகமாக இருக்கும். கற்பனை திறன் எந்த வயதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அடலசன் பீரியட் தான். சரியா? இந்த குமர பருவத்தில் தான் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். அடுத்த கொஸ்டின். சிக்மண்ட் ஃப்ராய்டு உருவாக்கிய ஒரு மன மாதிரி டோஃபோகிராஃபிக்கல். சரியா? டோஃபோகிராஃபிக்கல் அதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்டு உருவாக்கிய ஒரு மன மாதிரி. அடுத்தது 23வது கொஸ்டின். இந்த கோல்பர்க் கோட்பாட்டின்படி ஒழுக்க மேம்பாட்டின் 2வது படிநிலை. கோல்பர்க் கோட்பாட்டின்படி ஒழுக்க மேம்பாட்டின் 2வது படிநிலை வழக்கமான நல்லொழுக்கம். சரியா? வழக்கமான நல்லொழுக்கம். முயன்றி தவறி கற்றலுக்கான சோதனைக்கு எட்வர்டு தாண்டை கீழ்கண்ட விலங்கினை பயன்படுத்தினார். எந்த விலங்கை பயன்படுத்தினார்? பூனையை பயன்படுத்தினார். முயன்றி தவறி கற்றல் சோதனைக்கு எட்வர்ட் தாண்டை பூனை விலங்கினை பயன்படுத்தினார். சரி, அடுத்து 25. 16 வயது குழந்தை 20 வயது குழந்தைக்கான மதிப்பெண்ணை பெற்றிருந்தால் அக்குழந்தையின் நுண்ணறிவு ஈவானது 125. 16 வயது குழந்தை 20 வயது குழந்தைக்கான மதிப்பெண்ணை பெற்றிருந்தால் அக்குழந்தையின் நுண்ணறிவு ஈவு 125. அடுத்து 26வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று கற்பித்தலின் ஒரு பகுதி ஆகாது. அதாவது பயிற்றுவித்தல் மற்றும் பயிற்சி அளித்தல். பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று கற்பித்தலின் ஒரு பகுதியாகாது. பயிற்றுவித்தல் மற்றும் பயிற்சி அளித்தல். அடுத்து 27வது கொஸ்டின். தொட்டு உணரும் நிலையில் எந்த காலத்தில் 2ஆம் சுற்றுவினை உள்ளது? 4லிருந்து 8 மந்த்ஸ். சரியா? அதாவது தொட்டு உணரும் நிலையில் எந்த காலத்தில் 2ஆம் சுற்றுவினை உள்ளது? 4லிருந்து 8வது மாதம் வரைக்கும். அடுத்து 28வது கொஸ்டின். மாணாக்கரின் அனைத்து வகையான வளர்ச்சிக்கும் சுற்றுப்புறம் உடன் அனுசரித்து செல்வது முக்கியம். மாணாக்கரின் அனைத்து வகையான வளர்ச்சிக்கும் சுற்றுப்புறம் உடன் அனுசரித்து செல்வது முக்கியம். 29வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எந்த உளவியல் பிரிவு அசாதாரண நடத்தைகளை பற்றி விவரிக்கிறது? அசாதாரண உளவியல். சரி, கடைசி 30வது கொஸ்டின். பன்முக நுண்ணறிவு கோட்பாடு டேஸின் மீது குவிக்க தோன்றியதாகும். அறிவறிதல். பன்முக நுண்ணறிவு கோட்பாடு அறிவறிதலின் மீது குவிக்க தோன்றியதாகும். சரியா? சரி, ஓகே, ரைட், தேங்க்யூ.